உங்களுடைய மந்த் என்ன வேணா இருக்கலாம், உங்களுடைய இயர் என்ன வேணா இருக்கலாம். நம்ம வந்து டேட்ட மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ இந்த டேட்ல 1 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கு. பாடி வந்து ஈஸியா வந்து ஹீட் ஆயிரும். ரொம்ப மண்டை சூடாகுதுங்க அப்படின்ற மாரி இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட உள்ள இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப வந்து கண்ணியமானவங்களா இருப்பாங்க. நமக்கு வந்து இவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அதுக்கு அவங்களால எவ்ளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ பண்ணி, அவங்க குடுத்த வாக்க வந்து கண்டிப்பா காப்பாத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்ளோ ஒரு எஃபோர்ட் போடக்கூடியவங்களா இருப்பாங்க. நெறைய பேரு இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நெறைய பேரு ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுவோம். அதுல பார்த்தா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கிளிக் ஆயிடும். அந்த மாதிரி அரசு மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அதே நேரத்துல இன்னும் சில இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கவர்ன்மெண்ட்ல இருந்து அந்த லேண்ட கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஒரு பாலம் கட்டணுன்றதுக்காக, இல்ல ஏதோ ஒரு ரோடு போடணுன்றதுக்காக. ஸோ கவர்ன்மெண்ட்ல இருந்து இந்த இடத்த திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுவும் இந்த 1ஆம் நம்பர் கனெக்ஷன் வந்து யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 1ஆம் தேதியில வந்து பிறந்தவங்க. ஏற்கனவே டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. நான் என்ன உங்களுக்கு கிளியரா சொல்ல வரேன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா உங்களுடைய மொத்த டேட் ஆஃப் பர்த்தோட கூட்டு தொகைய வந்து நான் சொல்லல. இதுல வந்து உங்களுடைய மந்த் என்ன வேணா இருக்கலாம், உங்களுடைய இயர் என்ன வேணா இருக்கலாம். நம்ம வந்து டேட்ட மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ இந்த டேட்ல 1 அப்படின்ற நம்பர் வந்து இருக்கணும். நீங்க வந்து 1 அதுல பிறந்திருக்கலாம். 11, 10 அப்படி இல்லைன்னா 11, 12, 13, 14 இந்த மாதிரி 19 வர. அப்படி இல்லைன்னா 21 இந்த மாதிரி 1 அப்படிங்கிறது உங்களுடைய டேட்ல இருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க. நீங்க வந்து உங்களுடைய டேட்லயோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட டேட்லயோ 1 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள வேற யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நல்ல ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து ரொம்ப பொறுப்பானவங்களும் கூட. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலைய நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அதுக்காக ராப்பகலா உட்கார்ந்து உழைச்சு குடுத்து, அத வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குடுத்த பொறுப்புகள வந்து சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த எண் 1ல பிறந்தவங்களுக்கு இருக்குமா. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து அவங்க புடிச்சு பண்ணணும். அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து கரெக்ட்டா ஏத்துக்கணும். அந்த மாரி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது எவ்ளோ கஷ்டமான ஒரு காரியமா இருந்தாலும் பரவால்ல. அத வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுக்குறது இவங்கள மாதிரி யாராலுமே செய்ய முடியாது. அவ்ளோ தூரம் ரொம்ப பொறுப்பானவங்களா இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இவங்க வந்து ஏதாவது ஒரு வொர்க் வந்து போறாங்க. இல்ல கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா வந்து இவங்க ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல வந்து இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்குங்க. பிகாஸ் அது வந்து இந்த நம்பரே இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான விஷயத்த வந்து கொடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சீக்கிரமா வந்து கோவப்படுவாங்க. ஆனா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பெர்சனா இருக்கிறாங்க இல்லையா? அதனால ஒரு வேலைய நம்ம செய்றோம். அத வந்து கரெக்ட்டா செய்யணும். அத யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் கோவம் குயிக்கா வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அத மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து நாளடைவுல அது எடுத்த உடனே அப்படி வராது. ஸோ வந்து நாளடைவுல இவங்க இந்த விஷயத்த வந்து கத்துப்பாங்க. இந்த ஒண்ண இவங்க வந்து மாத்திக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும், இல்ல இவங்களுக்கும் இவங்களுடைய பையனுக்கும் நெறைய கிளாஷஸ் வந்து வருங்க. ஏன்னா இந்த 1 அப்படிங்கிறது அப்பா, பையன் இந்த 2 ரிலேஷன்ஷிப்பயுமே வந்து குறிக்கக்கூடியது. ஒண்ணு இவங்களுக்கும் இவங்க அப்பாவுக்கும் மட்டும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். இல்லன்னா இவங்களோட அடுத்த ஜெனரேஷன் கூட அந்த மாதிரி இருக்கும். ஆ அடுத்தது வந்துட்டு இவங்களுக்கு தலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பாடி வந்து ஈஸியா வந்து ஹீட் ஆயிரும். ரொம்ப மண்டை சூடாகுதுங்க அப்படின்ற மாரி இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு காரியத்த இந்த மாதிரி செஞ்சா தான் இது வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா பிளான் போட்டு அந்த விஷயத்த வந்து செய்வாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோலாம் கிடையாது. ஆனா அவங்கள்ட்ட குடுத்தீங்கன்னா பிளான் பண்ணி இத இப்படிதான் பண்ணணும். இத இப்படி பண்ணா போதும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பக்காவான பிளானிங் வந்து உங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ரெஸ்பெக்ட் குடுக்குறது அப்படின்றது. இவங்களுக்கு வந்து நம்ம இப்படிதான் பேசணும். இந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு வெல் மேனர்டா வந்து இவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான குவாலிட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு, இல்லன்னா அந்த 1 அப்படின்ற நம்பர் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இவங்க கிட்ட உள்ள இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப வந்து கண்ணியமானவங்களா இருப்பாங்க. நமக்கு வந்து இவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தாங்க அப்டின்னா, அத வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அதுக்கு அவங்களால எவ்ளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ பண்ணி, அவங்க குடுத்த வாக்க வந்து கண்டிப்பா காப்பாத்தணும் அப்டிங்கிறதுல வந்து அவ்ளோ ஒரு எஃபோர்ட் போடக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப வெளில காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட வந்து ஒரு கம்பீரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அத வந்து ரொம்ப அப்படி டாம் டூம் அது வந்து சில பிளானட்ஸ் காமிக்கும். அத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஆனா இவங்கள பொறுத்த அளவுல இவங்கள பார்த்தா அவ்ளோ ஒரு பெரிய ஒரு பவர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்ளோ ஸ்டஃப் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1ஆம் நம்பர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பொறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து உண்மையாவே நீங்க வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் வந்து செய்யணும். இத இப்படிதான் பண்ணணும். கரெக்ட்டா நமக்கு வந்து இப்போ 1 அப்படிங்கிறது வந்து அப்பாங்க. ஸோ அப்பா வந்து எப்படி நமக்கு ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க. இது இப்படிதான் பண்ணணும். என்ன கொஞ்சம் அது ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 1 அப்படின்ற நம்பர் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல பொறந்தவங்க, நம்மள வந்து அவ்ளோ தூரம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், ரொம்ப கரெக்ட்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அண்ட் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். அவங்க கிட்ட அப்பதான் புதுசா குடுக்குறாங்க. இத வந்து நீ கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ணி குடு அப்படின்னு சொன்னா, அழகா டெவலப் பண்ணி அத வந்து எல்லாருமே பாராட்டுற மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் வந்து வாங்கி குடுப்பாங்க. ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட அத பத்தி நெறைய தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள இறங்குவாங்க. இறங்குனாங்கன்னா, அப்படி ஒரு பிராண்டே இருந்திருக்காது. ஆனா அத வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே வந்து புடிச்ச மாதிரி, எப்படி வந்து அத நம்ம ரொம்ப பெஸ்ட்டா குடுக்க முடியும் அப்படின்னு, ஒண்ணுமே இல்லாததையும் ஒரு பெரிய லெவல்ல கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனா என்னன்னா, எதுவுமே வெளியில தெரியாது. எல்லாமே ரொம்ப சைலன்ட்டா அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்து எப்படி இந்த கவர்ன்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தனோ, அதே மாதிரி இந்த கவர்ன்மெண்ட் மூலமா வரக்கூடிய சில அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசிக்காவே நான் நெறைய பேருக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள செய்யுது அப்படின்னா, அது மூலமா உள்ள நெகட்டிவான விஷயங்களையும் நமக்கு வந்து கண்டிப்பா செய்யும். அது டிரான்சிட்ஸ் பொறுத்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நெறைய பேரு இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நெறைய பேரு ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுவோம். அதுல பார்த்தா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கிளிக் ஆயிடும். அந்த மாதிரி அரசு மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அதே நேரத்துல இன்னும் சில இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கவர்ன்மெண்ட்ல இருந்து அந்த லேண்ட கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஒரு பாலம் கட்டணுன்றதுக்காக, இல்ல ஏதோ ஒரு ரோடு போடணுன்றதுக்காக. ஸோ கவர்ன்மெண்ட்ல இருந்து இந்த இடத்த திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுவும் இந்த 1ஆம் நம்பர் கனெக்ஷன் வந்து யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும். அரசு மூலமா அனுகூலம் அப்படிங்கிறதும் இருக்கும். அரசு மூலமா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ, இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே. எப்போ வரும்? எப்படி வரும்? இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுடைய ஜாதகத்துல அந்த கோச்சாரங்கள், அந்த கிரகங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது? எப்படி வந்து ரோல் ப்ளே பண்ணுது? இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேபோல இவங்களுக்கு இந்த விடாமுயற்சி அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கான டேக்லைனா நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. எப்படி நம்ம அப்பா வந்து மதிப்பு, மரியாதை வந்து கண்டிப்பா குடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குமே வந்து ஒரு மதிப்பு, மரியாதை அப்படின்றது அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கவும் செய்வாங்க. அத கொஞ்சம் எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அது இல்ல அப்படின்னா பயங்கர கோவம் வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க, இல்ல நீங்களே வந்து இந்த 1ல தான் பொறந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டீஸோட இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா வந்து அனுப்புங்க. அண்ட் இது தவிர எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனா இது போக நெறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இல்ல என் நம்பர்ல வந்து 1ன்றதே இல்ல. ஆனா எனக்கு இந்த எல்லா குவாலிட்டீஸுமே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்னது எல்லாமே வந்து சூரியன் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன் ஏதோ ஒரு வகையில பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அத வந்து எல்லாருக்குமே ஜாதகம் பார்த்து சூரியன் பவரா தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனால நான் வந்து இந்த மாதிரி 1ஆம் நம்பருக்கு கீழ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுல வந்து மேக்ஸிமம் விஷயங்கள் அவங்க கூட வந்து ஒத்து போகுங்க. இல்ல இது தவிரவும் வந்து எனக்கு சில குவாலிட்டீஸ்லாம் வந்து இருக்கு. லைக் இப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்க வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கிற இடத்த தான் வந்து விரும்புவாங்க அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து இருக்கு. ஆனா, இப்ப அவங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் நம்பரும் ரொம்ப
அதாவது சனியும் வந்து ரொம்ப பவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அழுகு பிடிச்ச மாதிரி தான் அவங்களோட இடத்த வந்து வச்சிருப்பாங்க. சோ அப்போ ஜாதகத்துல பிளானட் வந்து பவரா இருக்கு இல்லையா, அதனால அந்த குவாலிட்டிஸ் வந்து அடிஷ்னலா இருக்குமே தவிர மேக்சிமம் விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களோட லைஃபோட ஒத்து போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல 2, 3, 4ன்னு நிறைய நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னன்னா நான் சொன்ன கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1ல பிறந்தவங்க இல்ல. ஓவரால் கால்குலேஷன் 1 பத்தி நான் சொல்லல. நம்பர் 1 அண்ட் வந்து 10, 11, 21 அப்புறம் 11 to 19 வரை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ல 1 அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ அதுல பிறந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகுது. நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஸோ உங்களோட லைஃப்ல இது அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.